நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் எதை யோசிக்கிறேன் அப்படிங்கிறத கூட என்னால் புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு செல்ல மாதிரி உட்காந்துக்கிட்டு எதையோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன், அதுவும் பப்ளிக் பிளேஸில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க, அதை என்னால் உணரக்கூட முடியுது. ஆனால் நான் நடக்கிறதையே என்னால் உணர முடியல. ஆனால் எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு எண்ணங்கள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் என் கால் பாட்டுக்கு தரையில் மிதந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வு வருது. இப்படி எந்த வேலையை பார்த்தாலும் சரி, வேலையே பார்க்காம சும்மா இருந்தாலும் சரி, எனக்குள்ள பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி பல சிந்தனைகள் ஓடுறதுனாலயே என்னோட வாழ்க்கையை என்னால் பாசிட்டிவாக வாழ முடியல. என் வாழ்க்கையை நான் பாசிட்டிவாக மாற்ற முடியுமா? நான் பாசிட்டிவாக என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? நான் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். போன தடவை என் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் இதுக்கப்புறமாவது என் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனாலும் என்னால் என்னுடைய ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுலேயும் நெகட்டிவான ஓவர் திங்கிங்கை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. தேவையானது ஓடுதா இல்லை தேவை இல்லாதது ஓடுதா அப்படின்னு கூட என்னால் கரெக்டாக இனம் கண்டுபிடிக்கவே முடியல. சரி, ஓகே, இதெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் கிட்ட போனால் அவங்க ஏதேதோ ப்ராக்டிசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஆனால் என்னுடைய எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் என்னுடைய எண்ணங்கள் அதே மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணால் என்னுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு சக்ஸஸ் கொடுக்கும்? அதாவது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு படிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குன்னாலும் சரி, இல்லை வேறு எந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் எடுத்துக்க வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன? விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கிறதுக்கான பயிற்சிகள். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸோடு இருந்தால் மட்டும்தான் லா ஆஃப் அட்ராக்ஷனே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ரிப்பீட்டடாக நம்ம என்ன எண்ணங்களை கொடுக்குறோமோ அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கும். இதுக்கு பேர் தான் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸாகவே இல்லாமல், நெகட்டிவாகவும் இல்லாமல், பாசிட்டிவாகவும் இல்லாமல், ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரியான ஒரு பித்து நிலையோடு நீங்கள் இருந்தால் அப்போது அது எது தான் பிரதிபலிக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் பிரதிபலிக்கும். இல்லை நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் பிரதிபலிக்கும். இது ரெண்டுமே இல்லாமல், ஓகேங்களா? இல்லை, இது ரெண்டுத்தையும் பாதி பாதியாக நீங்கள் பண்ணலை, எதையுமே முழுசாக கூட பண்ணலை. புரியுதுங்களா? ஸோ இதையா அதையா அதையா இதையா அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்ட மனநிலையோட நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா எந்த ப்ராசஸுமே நடக்காது. நெகட்டிவாகவும் நடக்காது, அண்ட் தென் பாசிட்டிவாகவும் நடக்காது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது ஏதாவது ஒன்று. அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஆனால் ஏதாவது ஒன்று தேவை. அது ரெண்டுமே இல்லாமல் குழப்பத்திலேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த குழப்பமானது மட்டும்தான் தொன்று தொட்டு வரும். ஸோ நீங்கள் ஜாபில் ஒரு பிரச்சனை, ஜாபை சரி பண்ணணும் அப்படின்னாலும் சரி, பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை, பிஸ்னஸை சரி பண்ணணுன்னா சரி, இல்லை எக்ஸாம் நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், நான் எக்ஸாமில் நல்ல 100% ரிசல்ட் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, முதல்ல உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் நீங்கள் எடுத்துக்கணும்.
ஸோ நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் எடுத்துக்கும் போது தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்களால் கவனிக்க முடியும். பாருங்கள், ஒரு இடத்துல சில மாதிரி உட்காந்துக்கிட்டு கண் ஏதோ ஒரு பொருளை பார்த்துட்ருக்கோம், ஆனால் எண்ணங்கள் பாட்டுக்கு எங்கேயோ மிதக்கும். யாராவது கண் முன்னாடி வந்து கை இப்படி செஞ்சாதான் என்ன சொல்கிறேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு உணர்வே வரும். ஸோ முதல்ல நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் அப்படிங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எடுக்க வேண்டியது முக்கியம். ஓகேங்களா? ஒரு வேளை நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் எடுக்காமல் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நெகட்டிவான ஓவர் திங்கிங்கும் இல்லாமல் பாசிட்டிவான ஓவர் திங்கிங்கும் இல்லாமல் ஏதோ ஒரு குத்து மதிப்பான ஒரு எண்ணங்களோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக விடாது. புரியுதுங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே அந்த இடத்துல நடக்காது. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரெயின் ஃபங்க்ஷன் லெவல்லே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானதாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லை, ரெண்டுமே பட்டும் படாமல் போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா பிரெயின் ஃபங்க்ஷன் லெவலே ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பிரெயின் ஃபங்க்ஷன் லெவலை கரெக்ட் பண்ணணும். ஸோ பிரெயின் ஃபங்க்ஷன் லெவல் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய எனர்ஜியானது ஹை ஆகும். ஸோ எப்படி உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் லெவலில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பிரெயின் ஃபங்க்ஷன் லெவல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸாக இருப்பீங்க, விழிப்புணர்வோடு இருப்பீங்க. விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அது லவ் அட்ராக்டாக இருக்கட்டும், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், எனிதிங். ஓகேங்களா? அதில் உங்களால் சக்ஸஸ் பார்க்க முடியும். சரி, ஓகே. பிரெயின் ஃபங்க்ஷன் லெவலுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது, அதெல்லாம் பின் நாட்களில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டியதை மட்டும் சொல்கிறேன். நைட்டு 9லேருந்து 10க்குள்ளே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடணும். அதுலேயும் டார்க் ரூமில் தான் நீங்கள் தூங்கணும். டார்க் ரூமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு பகலில் எல்லா ஜன்னல் கதவை எல்லாத்தையும் மூடிட்டு இதோ பாருங்கள் டார்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தூங்கக்கூடாது. இது டார்க் ரூம் கிடையாது. மாறா சந்திரனுடைய ஆற்றலை உள்வாங்கக்கூடியது தான் உங்களுடைய பிரெயின் வேவ்ஸ். புரியுதுங்களா? சந்திரனுடைய வேவ்ஸும் உங்களுடைய பிரெயினுடைய வேவ்ஸுக்கும் கனெக்ஷன் ஒன்று உண்டு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் சந்திரனோட வேவ்ஸை வாங்காமல் சூரியனுடைய வேவ்ஸில் இருந்துக்கிட்டு டார்க் ரூம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. புரியுதுங்களா? நீங்களே உணருவீங்க. நீங்கள் என்ன தான் ஃபேன் போட்டிருந்தாலும் ஏசி போட்டிருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு ரூம்குள்ளே நீங்கள் படுத்திருந்தாலும், அது ஹை கிளாஸ் ரூமில் படுத்திருந்தாலும் இது இருட்டா, அதாவது இது நைட்டா இல்லை இது பகலா அப்படிங்கிறத உங்களால் நல்லாவே உணர முடியும். ஏன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு எல்லா விதமான கால சூழலும் நல்லாவே அது ப்ரோக்ராம் ஆகி தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, டார்க்னஸ், அதுலேயும் சந்திரனுடைய டார்க் ரூம் அப்படிங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ 8 to 9 இல்லை 9 to 10க்குள்ளே நீங்கள் தூங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கு பிறகு காலையில் எப்போவுமே ரெகுலராக நீங்கள் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவீங்க. 5லேருந்து 6க்குள்ளே எழுந்திரிச்சிருவீங்க. எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே உட்காரவே வேண்டாம். ஓகேங்களா? உட்கார்றதுக்கு பதிலாக அந்த 5 to 6 காலை நேர சுவாசம் அப்படிங்கிறது பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், தேவையானது. பிரெயின் ஃபங்க்ஷன் லெவலுக்கு சுவாசம் அப்படிங்கிறது, அதுவும் காலை நேர சுவாசம் அப்படிங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ எப்படி நம்ம சார்ஜ் மொபைலில் இருக்கா இல்லையான்னு எழுந்திரிச்ச உடனே பார்க்குறோம், பைக்கில் பெட்ரோல் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம பிரெயினுக்கு காலங்காத்தால. ஓகேங்களா? நீங்கள் எப்படி டாய்லெட் போகிறீங்க, அது பண்ணாமல் இருக்க முடியாது. அதை பண்ணாமல் இருந்தால் அந்த இடத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு முக்கியமானது சுவாசம். பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுவாசம். அப்போது நீங்கள் வெளியில் ஒரு வராண்டாலேயோ இல்லை உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியிலையோ உட்காந்துக்கிட்டு அந்த காலை நேர சுவாசத்தை நீங்கள் கவனிங்க, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பல தாட்ஸ் ஓடும். ஐயையோ பாதி வேலையை விட்டுட்டு வந்தனே நேற்று ஆஃபீஸில், ஐயையோ சமைக்கணுமே, குழந்தைங்கள்லாம் எழுந்திரிச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி பல தாட்ஸ் ஓடும். ஆனால் அது நல்ல தாட்டாக வேணா இருக்கட்டும், கெட்ட தாட்டாக கூட இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எதுக்குமே
அடிக்ட் ஆகாதீங்க, அதை தலையசைஞ்சு பார்க்காதீங்க. வெறுமனே சுவாச பயிற்சிக்கு மட்டும் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பயிற்சியை 5 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு 5 நிமிஷம் தான் பண்ண முடியும். உங்களை ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ண வேண்டாம், ஆனால் 5 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். 5 நிமிஷத்துலேருந்து அது கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் காலை நேரத்தில் சுவாச பயிற்சி பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சுவாச பயிற்சி பண்ண பண்ண பிரெயின் ஃபங்க்ஷன் லெவலானது மோசமான நிலையில் இருந்து ரொம்ப மிதமான நிலைக்கு வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ராத்திரி நல்லா தூக்கம் வரும், காலையில் ஹெல்த்தியாக எழுந்திருப்பீங்க. ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இதெல்லாமே ஒரு அறிகுறி தான். இப்போ நான் ரெடியாக இருக்கேன், இப்போ நீ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணு, உனக்கானது உன்னை தேடி வரும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய அறிகுறி. புரியுதுங்களா? ஸோ பிரெயின் ஃபங்க்ஷன் லெவல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பிறகு தான் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸே ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்மளுடைய வேவ்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். டக்குன்னு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.